கூட்டணி வைக்க வேண்டுமென்றால் கட்சி துவங்க தேவையில்லை என்று கூட்டணி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது. அது வேற, அது வேற. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது? பேசாதீங்க. கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறாரு. 10 பாவம் சொல்றாரு காந்தி, அதுல ஒண்ணு கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதுல போய் எந்த இதுல அதுல கூட்டணி வைக்கிறீங்க? அப்ப தனியாக கொள்கை இதுக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியா கட்சி தேவையில்லையே. அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம், அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு எதுக்கு? அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல. கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பீங்க. கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நீங்கள் வரலாற்று சாதனைகளில் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது? சட்டசபை தேர்தலில் சொல்லுங்க, எப்படி வெல்ல முடிஞ்சது? 14 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியாக நின்று 37 இடம் அப்படி வெல்ல முடிஞ்சது. அதெல்லாம் இங்கே சிக்கல். அது இல்லை. தனியாக நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும், செலவு, அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது. அதனால அது அந்த சமரசங்கள் வந்துடுது. அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு. அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை, எனக்கும் சேர்த்துத்தான், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்துத்தான். ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதில் சமரசம் இல்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா, தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா, அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கிறது முடிவு செய்யப்படும். அதனால அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன். அது மிக சரியாக சொல்லியிருக்கிறாரு. சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கதான் நான் நினைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.